இப்போ பைத்தானில் வந்து நம்ம அரே ப்ரோக்ராமிங் பார்க்க போகிறோம். அரேங்கிறது வந்து கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் அப்படிங்கிற மாதிரி. இப்போ கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டானாங்கிறது இப்போ வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்குவோம், பனானா, ஆப்பிள், இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸ் சேர்ந்து ஆரஞ்சு எல்லாம் சேர்த்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வைக்கிறது. லிஸ்ட்டுன்னா ஆல்ரெடி தெரியும், பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுதான் லிஸ்ட்டு. இப்போ பனானா, ஆரஞ்சு, ஆப்பிள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு லிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதான் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ். ஓகேவா? அது வந்து நம்பர்ஸாகவும் இருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து இந்த அரே வந்து 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பேசிக் அரே, இன்னொன்று வந்து ப்ரிமிட்டிவ் அரேன்னு சொல்கிறாங்க. பேசிக்கான அரே டேட்டா, இன்னொன்று வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா அப்படிங்கிறாங்க. இப்போ பேசிக்கான அரேயில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா இன்டிஜர், ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங் இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். ப்ரிமிட்டிவ் டேட்டாவில் வந்து அரேயில் வந்து லிஸ்ட்டு, கியூஸ், பாப்பு, ஸ்டாட்டிக் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அரேயில் வந்து ஒரு சிம்பிளாக ஒன்று போட்டுக்கலாம். மை அரேங்கிறது நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோம் அப்படி. ஓகேவா? ஷார்ட்டாக வந்து அரேங்கிறது ஏஆர்னு யூஸ் பண்ணிக்கிறோம். லிஸ்ட்டுக்குள்ளேனாவே உங்களுக்கு என்ன தெரியும், லிஸ்ட்டுக்குள்ளேங்கிறது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கிறதா நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதிலே பார்த்துருக்கோம். இதில் ஒரு நம்பர்ஸ் வந்து நான் சொன்ன நம்பர்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா ஏதாவது நேம் கூட நம்ம நிறைய கொடுத்து ஒரு பாக்ஸ்குள்ள லிஸ்ட்டாக இருக்குது. இது எல்லாமே லிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் உள்ள மேலே தரையில் நம்ம இப்போ ரோ காலம்ஸுங்கிற மாதிரி ரோவை பாருங்கள். ரோவில் வந்து 0லேருந்து தான் நம்ம அரேயில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஒரு அரேங்கிறது 0லேருந்து 9 நம்ம எவ்வளோ நம்பர்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது ஆல்ரெடி ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். நம்ம வந்து இதான் கொடுக்க போகிறோம், இவ்வளோ தான் கொடுக்குறோன்னா அதுக்குள்ளே மட்டும்தான் அது அலோகேட் ஆகி நம்மளுக்கு ரன் பண்ண முடியும். இப்போ நான் என்ன ஃபிக்ஸ்டு பண்ணியிருக்கேன்னா ஒரு 4 நம்பர்ஸை வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வச்சுக்க போகிறேன். அப்படிங்க 4ங்கிறப்ப ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 0 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அரே ப்ரோக்ராம் வரைக்கும் 0லேருந்து 9 வரைக்கும் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ரோ வைஸ். இப்போ 0, 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து இன்டெக்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த மேலே தலையில் கொடுக்குறோம் பாருங்கள், 0, 1, 2, 3ங்கிறது வந்து இன்டெக்ஸ் அப்படிங்கிறாங்க. இது வந்து லிஸ்ட் அப்படிங்கிறாங்க. இது ஃபஸ்ட் எலமெண்ட்டு, லாஸ்ட் இருக்குது லாஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ இதுதான் அரேங்கிறது வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டாங்கிறாங்க. கலெக்ஷன்ஸில் வந்து இந்த மாதிரி நம்பர்ஸும் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து நான் சொல்கிற ஃப்ரூட்ஸ் வந்து போகிற மாதிரி நேம்ஸ் ஏதாவது கொடுத்து கூட லிஸ்ட்டாக வச்சுக்கணும். அதான் இம்பார்ட்டன்ட். அதில் வந்து 2 டைப்பில் அரே இருக்குது. பேசிக் அரே, ப்ரிமிட்டிவ் அரேன்னு 2 இருக்குது. பேசிக் அரேயில் வந்து இன்டிஜர், ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங் கொடுக்கலாம். ப்ரிமிட்டிவ் டேட்டா அரேயில் வந்து லிஸ்ட்டு, கியூ, ஸ்டாட்டிக், பாப் அதெல்லாம் அப்படின்னு இருக்குங்கிறாங்க. இது வந்து ஷார்ட்டாக வந்து ஏஆர்ஆர் அப்படின்னு நம்ம வந்து சிம்பிளாக டிக்ளேர் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ அரேயில் வந்து என்னென்ன ப்ராசஸும் நடக்குன்னா, நம்ம வந்து அரே வந்து ஆக்சஸ் பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், சர்ச் பண்ணலாம். நம்ம எப்படி எஸ்கியூஎல் ப்ரோக்ராமில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம், டெலீட் பண்ணுறோம், அதில் அப்டேட் பண்ணுவோம், இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து 4 டைப்ஸில் இருக்குது. ஆக்சஸ் பண்ணலாம், நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், சர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நான் எப்போதுமே இதை சொல்கிறேன், நம்ம வந்து அந்த பாக்ஸை வந்து ஸ்டாட்டிக்காக நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறோம். 10 நம்பர்னால் 10 நம்பருக்குள்ளே தான் இருக்கும். புதுசாக இது வரப்போகுது. 7 நம்பர்னால் 7 நம்பர் கூட தான் இருக்கும். ஆர்டர் வைஸ் இருக்கும். ஓகேவா? தென் வந்து இப்போ இன்சர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இன்சர்ட்னால் உங்களுக்கு தெரியும், புதுசாக ஏதாவது ஒரு நம்பர் வந்து இன்சர்ட் பண்ணுறது. இப்போ நான் வந்து 5 பாக்ஸ் கொடுத்துருக்கேன். 5 பாக்ஸில் வந்து லாஸ்ட்டில் வந்து நான் ஒன்று இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? 1, 2, 3, 4 இன்சர்ட் பண்ண போகிறப்ப இங்கே 5ங்கிற ஒரு நம்பர் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ லாஸ்ட்டில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸில் உள்ளது எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அது எந்தெந்த ஸ்பேஸில் இருக்கோ அதே ஸ்பேஸில் தான் அது உட்காந்துருக்கும். இப்போ லாஸ்ட்டுங்கிறதுனால 5 நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், இன்சர்ட் பண்ணுற பிரச்சனையே இல்லை. அப்போனா இதோட அலோகேட்டட் டைம் எவ்வளோ இருக்குன்னா ஒரே ஒரு வேலை மட்டும் தான் செய்ய போகுது. டைம் வந்து கம்மியாக தான் இருக்கும், நிறைய வேலை செய்ய போகுது கிடையாது. லாஸ்ட்டுங்கிறனால இப்போ 5 இன்சர்ட் பண்ணுற போகிறேன், இது எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? இப்போ நடுப்புற போய் நீங்கள் ஏதாவது இன்சர்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே மாறிடும். அதான் பிரச்சனை. ஓகேவா? இப்போ லாஸ்ட்டுங்கிறனால 5 ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஒரே ஒரு டைம் தான் அது வேலை செய்ய போகுது. முடிஞ்சு போச்சு, சிம்பிளாக அது இன்சர்ட் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் இன்சர்ட் வந்து எங்கே பண்ணுறேன்னா 2வது இடத்துல பண்ண போகிறேன். 0 உங்களுக்கு 2வது இடத்துல எனக்கு 3வதுங்கிற ஒரு வேல்யூ வந்து நான் இன்சர்ட் பண்ணணும். இப்போ தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து 2வது இடத்துல 3வது நம்ம கொடுத்தோன்னே இது எல்லாமே பின்னாடி போயிடும். அது அந்த இடத்துல இருக்கிறதுனால எல்லாம் பேக்கில் போயிடும். இப்போ இங்கே 3 வந்தாலும் இங்கே 1, 2ன்னு வந்துடும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டுன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த அலோகேட்டட் டைம் வந்து 0 ஒரு தடவை தான் வேலை செய்ய போகுது. ஆனால் நம்ம இப்போ நடுவுலையோ குறுக்குள்ளையோ இதில் போய் சேர்த்துன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே பின்னாடி போயிடும். இன்சர்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பேக்கில் போய்ட்டு அதுக்கு இடத்த விட்டு கொடுத்துரும். இப்போ வந்து 1ங்கிற இடத்துல 3 வந்துடும், இது 2மே பேக்கில் போயிடும். பாருங்கள், இதுதான் இன்சர்ட், சிம்பிள். இப்போ இதே டெலீட் வந்து ஆப்போசிட்டாக நடக்கும். அதே மாதிரி இல்லை, நீங்கள் லாஸ்ட்டு டெலீட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனையே இல்லாமல் அது டெலீட் ஆகிடும்.
இப்போ வந்து 1 2 3 4 5 அப்படிங்கிறேன். இப்போ வந்து நான் 5 லாஸ்ட்டில் டெலிட் பண்ணுறேன்னா பிரச்சனையே கிடையாது, 5 டெலிட் ஆயிரும், அப்படியே இருந்துடும். ஓகேவா? இப்போ வந்து சரி, இப்போ லாஸ்ட்டு இன்செர்ட் பண்ணுறோன்னா அதில் முடிஞ்சிடும். ஆனால் இது லாஸ்ட்டு டெலிட் பண்ணாலும் இடத்துல எல்லா இடத்துலையுமே மாற்றம் வருங்கிறாங்க. இப்போ 5 டெலிட் பண்ணுறது பாருங்கள், 5 டெலிட் பண்ணோன்னே ஓகேவா, 5 டெலிட் பண்ணோன்னே இது எல்லாமே முன்னாடி வந்துடும். அது வந்து பின்னாடி போச்சு. லாஸ்ட் இதுனா ஒரே ஒரு இது டைமிங்கில் ஒர்க் பண்ணணும், பிரச்சனை இல்லை. 5 இன்செர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், எதையும் மாற்ற தேவையில்லை. பின்னாடி தான் சேஞ்ச் ஆகும். இப்போ பின்னாடி எதுவுமே இல்லாதனால அந்த 5 ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். முன்னாடி சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அது எல்லாமே பேக்கில் போயிட்டே இருக்கும்னு சொன்னேன். ஓகேவா? இப்போ இங்கே 3ங்கிறதுனால இங்கே 3 இன்செர்ட் ஆயிடுது, பாக்கி எல்லாமே இந்த பக்கத்தில் போயிடுது. அதுக்கு பக்கத்தில் உள்ளது எல்லாமே 3 கொடுத்துட்டு 1 2 அப்படியே ஆயிடுது. இங்கே வந்து நான் 5 டெலிட் பண்ணுறேன். 5 டெலிட் பண்ணோன்னே 2 3 4 5 இந்த இடத்துல வந்து 1 வந்துடுது. ஓகேவா? இது எல்லாமே முன்னாடி போகுது, அது பின்னாடி போகுது. நம்ம எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோமோ 2 இருக்கிற இடத்துல 1 இருக்கிற இடத்துல 3 ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல 0 1 2 3 ஃபிக்ஸ் பண்ணுறதுனால அப்படியே இங்கே உள்ளது எல்லாமே மாறிடுது, பின்னாடி மாறிடுது. இது வந்து முன்னாடி மாறுங்கிறாங்க ஆப்போசிட்டாக. இப்போ 5 டெலிட் பண்ணேன்னா இது எல்லாமே பேக்கில் போயிடுது. 1 2 3 4 அப்படின்னு இப்படி போயிருங்கிறாங்க. ஓகேவா? 4 5 அது முன்னாடி உள்ளது வந்து இந்த போட்டு 1 ஆயிரம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து சர்ச் பண்ணுறாங்க. இப்போ நீ 5 ஃபைன் பண்ணு அப்படின்னா கரெக்டாக சர்ச் பண்ணிடலாம். எதுனா இண்டெக்ஸ் வந்து 0 1 2 3 இருக்குது. அப்புறம் இண்டெக்ஸ் 3 இருக்கிற இடத்துல தான் வந்து 5 இருக்குது, அப்படி சர்ச் பண்ணிடலாம். இதுவும் அவ்வளோ விஷயம் ஒரு டைம் தான், சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இன்செர்ட்டுக்கு வந்து லாஸ்ட்டு நம்ம டெலிட் பண்ணால் கொஞ்சம் டைம் தான். அதே ஃபஸ்ட்டு நம்ம டெலிட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா 1 டெலிட் பண்ணால் எல்லாமே பின்னாடி போயிடும். ஓகேவா? 2 3 4 அப்படின்ட்டு போயிடும். இந்த 3 நம்பர் டெலிட் பண்ணிட்டேன், அதனால அங்கே உள்ள இடத்துல வந்து 1 2 3 அப்படின்னு போயிடுச்சு. இதுனா டெலிட் பண்ணுறதுனா பின்னாடி போயிடும், முன்னாடி போயிடும். எல்லா நம்பரும் முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்துடும், அது பேக்கில் போகும். அவ்வளோ சர்ச் பண்ணிங்கன்னா அது டைம் வந்து ரொம்ப தான் கம்மி அப்படிங்கிறாங்க. இது எது டைம் கம்மினா லாஸ்ட் நீ டெலிட் பண்ணால் இன்சர்ட் பண்ணால் டைம் கம்மி, அதே மாதிரி சர்ச் பண்ணால் கம்மி அப்படிங்கிறாங்க. இதான் வந்து இப்போ வந்து ஆக்சஸ்க்கு வந்து நம்ம சிம்பிளான பேரை வந்து வைக்கலாங்கிறாங்க. ஏஆர் அப்படிங்கிறது வந்து ஆக்சஸ். இப்போ இன்சர்ட் டெலிட் பார்த்துட்டோம், சர்ச் பார்த்துட்டோம். இதை 4 டைப்பாக தான் அரேங்கிறாங்க. இப்போ அதில் சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து ஷார்ட்டில் கொடுத்துருக்கேன் உங்களுக்காக. சிம்பிளாக நான் எடுத்தது இது எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ பேசிக்காக ஒரு ஸ்டார்டிங் ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். ஏல வந்து ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்கேன். லிஸ்ட்டில் தான் நம்ம கொடுக்கணும். அரே ப்ரோக்ராமுக்கு பாக்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ டாட் கொடுத்து ஷார்ட்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா பபுள் ஷார்ட் மாதிரி இது பேசிக் ஷார்ட்னால அதுக்கு ஒரு ப்ராக்கெட் கொடுத்துட்டு பிரிண்ட்டுக்குள்ளே வந்து ஏவை கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ அவுட்புட் வந்து கரெக்டாக ஷார்ட் பண்ணி வந்தது 1 2 3 4 5 என்ன கரெக்டாக அலோகேட்டாக அவுட்புட் வந்துட்டு. இதுதான் ஒரு டாட் கொடுத்து ஷார்ட் கொடுத்து பிரிண்ட் ஏன்னு கொடுத்தீங்கன்னா பேசிக்கான ஷார்ட்ஸ் வந்துடும். இது வந்து நீங்கள் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவுட்புட் வரும் ஷார்ட்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம அரேஸ் ப்ரோக்ராம் பார்ப்போம். ஆக்சஸ்க்கு சிம்பிள் ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். என்ன பார்த்தா ஆக்சஸ்ஸு இன்சர்ட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, சர்ச் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தோம். இப்போ ஆக்சஸை பொறுத்த வரைக்கும் அரேங்கிறது ஒரு இன்க்ளூடிங் கிளாஸ் கொடுத்து அரேன்னு எழுதுங்க கேல்குலேட்டரில். இதோட சிந்தடெக்ஸ் என்னென்னு பாருங்கன்னா ஒரு இன்க்ளூடிங் சிம்பிள் கொடுத்து சிந்தடெக்ஸு மைனஸு ஆரோ மார்க் கொடுத்து அரே டைப்பு _ கொடுத்து கோடு ஸ்ப்ரிங்குள்ளே அது இருக்கும் கொடுத்து கமா கொடுத்து ஐ கொடுத்துடணும். ஐ கொடுத்து பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. இதான் சிந்தடெக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற அரே ப்ரோக்ராமுக்கு. இப்போ இன்புட் கொடுத்துட்றேன் அரே அஸ் ஏஆர். என்ன சொல்லியிருக்கேன் நான் முதலையே ஃபர்ஸ்ட் வந்து அரேவை வந்து ஏஆர்னு எழுதலாம், இல்லைன்னா ஆர்னு எழுதலாங்கிறாங்க. அதை நான் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டேன். அரேங்கிறது வந்து அஸ் ஏஆர் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்து இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ ஏஆர் ஈக்குவல் டு அரே டாட் அரே கொடுத்து சிந்தடெக்ஸ் மேலே கொடுத்துருக்க பாருங்க, அதை அப்படியே காப்பி பண்ணுறேன். சொல்லி ஏஆர் டாட் ஆர்னு கொடுத்து டைப் _ கோடு கொடுத்து அந்த பாக்ஸுக்குள்ளே ஒன்றுமே கிடையாது, எம்டி. இப்போ வந்து அரே ஈக்குவல் டு அரே டாட் அரே இந்த டைப் கோடுங்கிறது வந்து ஐன்னு டிக்ளேர் பண்ணுறேன் இன்டிஜர்ங்கிறதுனால. இதுக்குள்ளே லிஸ்ட் வந்து கோடு லிஸ்ட்டு அந்த எம்டி பாக்ஸ்க்குள்ளே என்ன ஒரு 5 நம்பர் கொடுக்குறேன்.
இப்போ பிரிண்ட் ஏஆர்ஆர்னு கொடுக்குறப்ப ஐயோட நம்மளுக்கு அவுட்புட் வந்து 1, 2, 3, 5 வந்துடுது. இதுதான் அரேயோட ஆக்சஸ். ஓகேவா? தென் ரெண்டாவது ஒரு ப்ரோக்ராமிங் போட்டிருக்கேன். இதுக்கு என்னென்னா பேசிக்காக ஒரு /r1 கொடுத்துக்கணும், அரேன்னு கொடுத்துக்கணும். இன்னொன்று இன்க்ளூடிங்கில் சிந்தடெக்ஸ் கொடுத்தா ஆர். இதை நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். டைப்பு அண்டர்ஸ்கோர் கொடுத்து கோடு ஒரு எம்டியான பாக்ஸ். அது எப்போதுமே எந்த ப்ரோக்ராமுக்காகவும் இது நம்ம ரெண்டையும் யூஸ் பண்ணி ஆகணுங்கிறாங்க. இம்போர்ட் அரே கொடுத்து ஆஸ் வந்து ஆர்னு கொடுத்துக்கிறேன். ஆர்ஆர்னு கொடுத்து AR.RR அரேக்குள்ளே AR இருக்குது .AS பிரிண்ட்டு கொடுத்து அது மாதிரி வந்துடுது. ஓகேவா? இதான் வந்து அரேவோட ப்ரோக்ராமிங் ஆக்சஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து இன்சர்ட் பண்ணுற ப்ரோக்ராமிங் பார்க்குறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு 6ங்கிற நம்பரை இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, இன்சர்ட்னாலே என்ன சொல்லியிருக்கேன்னா பின்னாடியே நீங்கள் எதை இன்சர்ட் பண்ணாலும் அது பின்னாடியே போயிட்டுருக்கும். அப்படி தானே? எப்படி போயிட்டுருக்கோன்னா அதான் நீங்கள் புதுசாக ஒரு நம்பரை கொடுத்தீங்கன்னா எல்லாமே பின்னாடி போயிட்டுருக்கும். பேக்கில் போயிட்டுருக்கு தான் இன்செர்ட் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இன்செர்ட்டுக்கு நல்லா பார்த்துக்கோங்க, குழப்பமாக இருக்கும். இப்போ வந்து அதே மாதிரி எழுதுகிறேன். இன்க்ளூடிங் சின்னதாக எழுதிருக்க பாருங்கள் அரேன்னு. அதே மாதிரி இன்க்ளூடிங் கொடுத்து சிந்தடெக்ஸ் வந்து அரே டைப்பு -கோடு _ கோடு கொடுத்துட்டு எம்டி பாக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம எதுலேருந்து எடுத்துக்க போகிறோம்னா ஃப்ரம் அரே இம்போர்ட்னு கொடுத்து நம்மளுக்கு ஃபுல் ப்ரோக்ராமிங் வந்து கரெக்டாக கன்சிஸ்டியாக போங்கிறதுக்கான ஸ்டார் கொடுத்து இந்த இம்போர்ட் யூஸ் பண்ணுறோம். ஆக்சஸ்க்கு அது தேவையில்லை. இது எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஸ்டார் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு நம்ம வந்து அரே ஆஸ் யூஷுவல் ஆறுங்கிறனால வருங்கிறனால இப்போ AR = ARன்னு கொடுத்துட்றேன், ஐ கொடுத்துட்றேன். இதில் வந்து லிஸ்ட் படி 5 இருக்குது. ARR = இந்த ARக்குள்ளே டாட் வச்சு இன்சர்ட் என்ன பண்ண போகிறேன்னா 0ங்கிற ஒரு இண்டெக்ஸ்க்குள்ளே நான் ஆரை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இண்டெக்ஸ் நான் சொல்லியிருக்கேன் தலையில் வந்து 0, 1, 2, 3, 4 இது இருக்குது. இதான் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் 0க்குள்ளே 1 இருக்குது, 1 இண்டெக்ஸில் 2 இருக்குது, 2க்குள்ளே 3 இந்த மாதிரி வந்துருக்கு. இப்போ வந்து இண்டெக்ஸ் என்ன கொடுத்துருக்கேன்னா 0,6 கொடுத்துருக்கேன். இண்டெக்ஸ்க்குள்ளே இந்த ஆறுங்கிறது நான் இன்சர்ட் பண்ணேன். இப்போ பிரிண்ட் AR கொடுக்குறப்ப ஐயில் உள்ள 0 இண்டெக்ஸ்க்குள்ளே 1ங்கிற இடத்துல வந்து ஆறு வந்து உட்காந்துரும். அப்போ எல்லாத்தையும் தள்ளி விட்டுரும். 6 இங்கே இருந்துச்சுன்னா 1, 2, 3, 4, 5 அப்படின்னு பேக்கில் போயிடும். ஓகேவா? இதுதான் வந்து அரே வந்து இன்சர்ட் பண்ணுறது. அது உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு மற்றதெல்லாம் தள்ளி விட்டுரும். இப்போ 0ங்கிற இண்டெக்ஸ்க்குள்ளே 6 இன்சர்ட் பண்ணுறேன். இங்கே 6 உட்காந்துருது, இங்கே 1, 2, 3 பேக்கில் ஓடிடுது. அப்படின்னா அவுட்புட் வந்து இப்படி தான் வரும். நீங்கள் பைத்தான் இன்டர்பிரிட்டரில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட் கரெக்டாக வரும். நான் சொன்ன மாதிரி ஐயில் 0ல் வந்து 6 உட்காந்துருச்சு. இதுதான் வந்து இன்சர்ட் பண்ணுறது, சிம்பிள் ப்ரோக்ராமிங். நெக்ஸ்ட் வந்து டெலிட் பண்ணுற மெத்தட் தான் பாப் அப்படிங்கிறாங்க. அது வந்து ஸ்டார்டிங்கிற மாதிரி இது வந்து பார்க்குறாங்க. அதே மாதிரியே தான் ஃபார்மெட்டு இன்க்ளூடிங் அரே கொடுத்துட்டு ஸ்டார்டிங்காக அதே சிந்தடெக்ஸ் எழுதுங்க, கோடிங் எழுதிட்டு ஃப்ரம் அரேக்குள்ளே இம்போர்ட் ஸ்டார் அப்படின்னா கன்சிஸ்டியாக அது ஓடிக்கிட்டே இருக்கும் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறாங்க. இப்போ ARR = அரேன்னு கொடுத்து ஐக்குள்ளே வந்து ஒரு 5 நம்பர் போட்டிருக்கேன். எனக்கு என்ன வந்து டெலிட்டாக ஒன்றுமே கொடுக்காம நான் இதான் டெலிட் பண்ணணும் அப்படின்னு கொடுக்கல, பிரிண்ட் AR கொடுத்துட்டேன். அங்கே வந்து அரே.இன்சர்ட்னு கொடுத்து 0ங்கிற இண்டெக்ஸ்குள்ளே இருக்கிற 6 வந்து நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மர்ஜ் பண்ணியிருக்கேன். இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஆனால் இதில் வந்து எதுவுமே சொல்லாமல் நான் போட்டேன்னா அவுட்புட் வந்து 1, 2, 3, 4 அப்படின்னு காட்டிடும். 5 மட்டும் டெலிட் பண்ணிடும், லாஸ்ட் நம்பரை மட்டும் டெலிட் பண்ணிடும். நீங்கள் எதுவுமே சொல்லலைன்னா அப்படி நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா பாப்பில் வந்து நான் 1 கொடுத்தேன்னா எனக்கு வந்து 1வது நம்பரை டெலிட் பண்ணிட்டு 2, 3, 4, 5ன்னு உங்களுக்கு ஆன்சர் காட்டிடும். ஓகேவா? இதான் வந்து டெலிட் ப்ரோக்ராமிங். இப்போ சர்ச்சுங்கிறது சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த நம்பரை வந்து டைம்ஸ் ஈஸியாகவே வந்துடும். இப்போ டெலிட் பண்ணுறதுலாம் டைம் லேட் ஆகும், இன்சர்ட் பண்ண லேட் ஆகும். ஆனால் சர்ச் பண்ணுறது ஈஸி. அதே மாதிரி இன்க்ளூட் அரே கொடுத்துங்க, சிந்தடெக்ஸாக அப்படியே காப்பி பண்ணிடுங்க. டைப்பு _ கோடு எம்டி. இதேமாரி ஃப்ரம்முக்குள்ளே அரே இம்போர்ட் ஸ்டார் கொடுத்துடணும். அக்சஸ்க்கு வந்து சிம்பிளாக நம்ம வந்து இம்போர்ட் அரே அஸ் ஆர்னு கொடுத்துருவோம். இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்தா போதும். AR = அரே அதேமாதிரி 1, 2, 4, 5. இப்போ A = 5ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஃபார் லூப்பில் வந்து ஐன் ரேஞ்சு 0 லேன் ARன்னு கொடுத்தேன்னா இஃப் கண்டிஷன் ஆகி ட்ரூ பிரேக்கப் ஆகும். சர்ச் பண்ணுறது அப்போல்லாம் அந்த ப்ரோக்ராம் வந்து ட்ரூவாக ஆக்சஸ் பண்ணப்போ இது ட்ரூ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. A = 2ன்னு கொடுத்தீங்கன்னா ஈக்குவலான ஏதாவது ஒரு கண்டிஷனை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது சர்ச் பண்ணி ட்ரூவாக ஃபால்ஸான்னு காக்குது. இது வந்து கண்டிப்பாக ட்ரூ அப்படிங்கிறாங்க.
அதுக்கு வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ.